வெல்கம் டு பிளாண்ட் ரெசிபீஸ் தமிழ் வியூவர்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம முள்ளங்கி முருங்கைக்காய் சாம்பார் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் வந்து அரைலேருந்து 3/4 ஸ்பூன் வந்து சீரகம், ஒரு முழு ஸ்பூன் வந்து வெந்தயம், அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து மணத்தக்காளி காய் போட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிட்டேன். இப்போ கடுகு பொரியிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். கடுகு பொரிய ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மீன்வைல் இந்த பிளாண்ட் ரெசிபீஸ் தமிழ் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட மேலான கமெண்ட்ஸ் தான் வந்து மேலும் மேலும் என்னை வந்து உற்சாகப்படுத்தும், அதே மாதிரி இம்ப்ரூவும் பண்ண வைக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த இந்த சேனல் வந்து எஸ்பெஷலி ஃபார் வந்து வயிறு புண்ணாக இருக்க அல்சராக இருக்கவங்களுக்கு பிளாண்டாக எப்படி சாப்பிட்லான்றதை பற்றி தான். இது வந்து கடுகு இப்போ பொரிஞ்சாச்சு. இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் ஸ்டவ்வை. இது வந்து முழுக்க முழுக்க வந்து அல்சர் பேஷண்ட்ஸ், அப்புறம் லிவர் வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்க பேஷண்ட்ஸ்க்கு தான் நான் எஸ்பெஷலாக இது வந்து அப்லோட் பண்ணுறது. ஏன்னா அவங்களால சுத்தமாக காரமே சாப்பிட முடியாது. டாக்டர் அட்வைஸ் பண்ணியிருப்பார் காரமே சாப்பிடக்கூடாதுன்ட்டு. ஸோ அதனால் காரமோ ஸ்பைசஸோ எதுவுமே ஆட் பண்ணாமல் பக்காவாக பிளாண்டாக ரெடி பண்ண டயட்டு. எனக்கும் கூட வந்து பக்காவாக அதுதான் ஒர்க் அவுட் ஆகும். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு வந்து சாம்பாருக்கு வந்து பருப்பு போட்டுக்கிறோம். தண்ணி அதில் பிடிச்சி வச்சிட்டேன். ஒரு நெல்லிக்காய் ஆட் பண்ணுறேன் ஜஸ்ட்டு ஃப்ளேவருக்காக. அப்புறம் 2 தக்காளி ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ தக்காளியை நல்லா கரைக்க ஆரம்பிச்சிட்டேன். 2 தக்காளியும் நல்லா கரைச்சிடணும். ஏன்னா அல்சர் பேஷண்ட்ஸ்னால காரமும் சாப்பிட முடியாது, எந்த விதமான ஸ்பைசஸும் சாப்பிட முடியாது. சப்போஸ் உங்களுக்கு மஞ்சள்தூள் ஒத்துக்குன்னா நீங்கள் இதில் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை பெருங்காயம் ஒத்துக்குன்னா நீங்கள் வந்து பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக காரம் உங்களுக்கு செட் ஆகும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ உடம்புக்கு ஒத்துக்குமோ அந்தளவுக்கு மினிமலான ஒரு காரமும் கூட ஆட் பண்ணலாம். ஆனால் எனக்கு எதுவுமே ஒத்துக்காது. மஞ்சத்தூளோ பெருங்காயமோ இல்லை வந்து காரமும் ஒத்துக்காது. ஸோ அதனால் அந்த எந்த ஐட்டமும் நான் அந்த 3 ஐட்டமே போடாமல் பிளாண்டாக தான் நான் ரெடி பண்ணுறேன் இதை. இதில் வந்து காரமோ மஞ்சத்தூளோ பெருங்காயமோ எதுவுமே போடாமல் தான் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் அப்படி பண்ணால் கூட இந்த டைப் ஆஃப் நீங்கள் குக் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு காரம் இல்லைன்ற மாதிரி ஒரு பிரச்சனையே இருக்காது. சப்போஸ் காரம் அதிகமாக விருப்பப்படாத ஆளுங்களுக்கு இது ரொம்ப நல்லா இருக்கும். எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. வயிற்றுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. வயிறு எரிச்சல்லாம் எதுவுமே இருக்காது. அதே மாதிரி சின்ன பசங்களுக்கு கூட காரம்லாம் பிடிக்காது. அந்த மாதிரி கிட்ஸுங்களுக்கெலாம் கூட வந்து இந்த மாதிரி சாம்பார் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும். இப்போ நான் தக்காளி எல்லாமே கரைச்சி முடிச்சிட்டேன். உங்களுக்கு சப்போஸ் வெங்காயம் ஒத்துக்குன்னா கூட நீங்கள் அந்த கடுகு, சீரகம், வெந்தயம் போட்டு நம்ம கடுகு பொரிய விட்டோம் இல்லைங்களா, அப்போவே வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வெங்காயம் ஒத்துக்குன்னா கொஞ்சம் தேவையான அளவுக்கு வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். வதக்கிக்கிட்டு உங்களுக்கு மஞ்சள்தூள், பெருங்காயம் தேவைப்பட்டதுன்னா அதுவும் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஒத்துக்குன்ற பட்சத்தில். இல்லைன்னா நீங்கள் எதுவுமே இல்லாமல் இதை இப்படியே கூட செஞ்சு சாப்பிட்லாம். இதுவே ரொம்ப நல்லா தான் இருக்கும். காரம் வேண்டான்றவங்களுக்கு இதுவே ரொம்ப சூட்டபுளாக நல்லா தான் இருக்கும், டேஸ்டியாக தான் இருக்கும். இது வெறும் வெள்ளை சாதத்தோடு இந்த சாம்பாரை வந்து நம்ம ஆட் பண்ணி சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நான் தக்காளியெல்லாம் கரைச்சி முடிக்க போகிறேன். எனக்கு வந்து சுத்தமாக காரமோ ஸ்பைசஸோ எதுவுமே ஒத்துக்காது. அதனால் நான் எதுவுமே போடல. உங்களுக்கு எதெல்லாம் ஒத்துக்குமோ அந்த ஐட்டத்தை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். வயிற்றுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. வயிற்றுக்கு ரொம்ப ஜென்டிலாக இருக்கும். வயிற்றை எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் பண்ணாது. ஒரு எரிச்சலோ ஒரு கன்வீனியன்ஸோவோ இருக்காது. இப்போ நான் முருங்கைக்காய் இதில் ஆட் பண்ணுறேன். முருங்கைக்காய் ஆட் பண்ணிட்டு வெட்டி வச்ச முள்ளங்கி எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணுறேன். முள்ளங்கி போடுறதுனால டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் முள்ளங்கி ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து குக்கருக்கு மூடி போட்டுட்டு ஒரு 20 to 25 மினிட்ஸ் ஆகும் இது வந்து விசில் வர்றதுக்கு. ஒரு 4 விசில் விட்டால் போதும். இது கரெக்டாக இருக்கும். 4 விசில் விட்டிங்கன்னா பக்காவாக வந்துடும். காய்கறியும் வெந்துடும், அதே மாதிரி பருப்பும் வெந்துடும். ஒரு 25 மினிட்ஸ்க்குள்ளே 4 விசில் வந்துடும். ஃபுல் ஹை ஃப்ளேம்லேயே வைக்கலாம். தண்ணி கம்மியாக வச்சிங்கன்னா ஹை ஃப்ளேம்லேயே வச்சிங்கன்னா மேலெல்லாம் அடிக்காது. ஸோ அதனால் 4 விசில் வைக்கணும். வச்சுட்டு நீங்கள் அப்போ வந்து பருப்பும் அந்த காய்கறி எல்லாமே வந்து பக்காவாக குக் ஆகிடும்.
நான் கூட ஆரம்பத்தில் எதுவுமே சாப்பிட முடியாமல் வெறும் தயிர் சாதம் பருப்பு சாதம் மட்டும்தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு நியூரோ பேஷண்ட்ஸ் நான் அதனால் என்னால் எந்த ஒரு காரமும் ஸ்பைசஸும் சாப்பிட முடியாது. சாப்பிட்டா வாந்தி வர ஆரம்பிச்சிடும். அதனால தான் நான் இந்த மாதிரி குக்கிங் ட்ரை பண்ணேன். ட்ரை பண்ணிவிட்டு இப்போ ஒரு இதை யூடியூப்பில் போஸ்ட் பண்ணேன்னா ஒரு 4 பேர் பார்த்து அதனால் கொஞ்சம் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா அதுதான் எனக்கு பெரிய மகிழ்ச்சியே. ஸோ அதனால தான் இந்த வீடியோ எல்லாம் வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். டெய்லி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணணுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து குக்கரில் வந்து ஸ்டீம் பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. குக்கர் ஒரு விசில் வந்துடுச்சு. நான் ஒரு இதுக்காக ஒரு விசில் மட்டும் காட்டுறேன். பட் ஆனால் இது 4 விசில் வைக்கணும். 4 விசில் வச்சா தான் பக்காவாக குக் ஆகும். 4 விசில் முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து நான் அந்த 4 விசில் முடிஞ்சதுனால குக்கர் எடுத்து ஓரம் வச்சுட்டு இதில் வந்து 1½ ஸ்பூன் உப்பு, அப்புறம் 3 ஸ்பூன் அரோட்டி மாவு, அப்புறம் 3 பட்டை, 3 ஓரளவுக்கு மீடியம் சைஸான பட்டை, பட்டைன்ற 3 சைஸ் வந்து புளி, மீடியம் சைஸ் பட்டை புளி எடுத்துக்கினேன் கரைக்கிறதுக்கு. 3 பட்டை புளி எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் புளிப்பு நல்லாயிருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ அதனால் 3 பட்டை புளி எடுத்துக்கினேன். 3 பட்டை புளி எடுத்துகிட்டு இப்போ நல்லா கரைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான். நீங்கள் ஃபஸ்ட்டே புளியை ஊற வச்சிட்டிங்கன்னா, உப்பு அரோட்டி மாவு புளி போட்டு ஊற வச்சிட்டிங்கன்னா அது நல்லா சாஃப்டாகிடும். கரைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. புளி கரைச்சாச்சு. இப்போ கரைச்ச புளியை வந்து நான் வந்து இந்த வெந்த பருப்பு ப்ளஸ் அந்த நம்ம ரெடி பண்ணோம் இல்லையா, அதில் வந்து நான் இந்த புளி இதை வந்து ஆட் பண்ணுறேன். உப்பு அரோட்டி மாவு புளி கரைச்சோம் இல்லைங்களா, அந்த தண்ணியை வந்து இதில் ஆட் பண்ணுறேன். அந்த திப்பிலாம் இருத்த மாதிரி கொஞ்சம் அப்படியே நல்லா ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து கொஞ்சம் லைட்டாக கலந்து விடணும். முருங்கைக்காய் போட்டிருக்கிறதுனால ரொம்ப ஃபாஸ்ட்டாக கலந்திங்கன்னா முருங்கைக்காய் பீஸாக போயிடும். ஸோ அதனால் ஜென்டிலாக கலந்து விடணும். ஜென்டிலாக கலந்து விட்டிங்கன்னா தான் அந்த உப்பு புளி அப்புறம் அந்த அரோட்டி மாவோட இது எல்லாமே கலந்துரும். அரோட்டி மாவு போடுறதுனால உங்களுக்கு நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் வந்துடும் சாம்பார். அதே மாதிரி அரோட்டி மாவு வந்து வயிற்றுக்கும் ரொம்ப நல்லது. புண்ணு இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப நல்லது. அது புண்ணை ஆற்றக்கூடிய சக்தி அதுக்கு இருக்குது. ஸோ அதனால தான் நான் டெய்லியுமே வந்து என்னோடய டிஷ்ஷஸில் வந்து நான் அரோட்டி மாவை ஆட் பண்ணிவிடுவேன். இப்போ வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். கருவேப்பிலை வந்து செகண்ட் டைம் குக்கரில் வந்து விசில் வைக்கும்போது தான் ஆட் பண்ணணும். அப்போ தான் ஃப்ளேவர் நல்லா எடுத்து கொடுக்கும். ஸோ 3 கீத்து கருவேப்பிலையும் கொஞ்சம் கொத்தமல்லியும் ஆட் பண்ண போகிறேன் நான். கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும். அதனால் கொத்தமல்லி கருவேப்பிலையும் நான் வந்து 2வது ரவுண்டு நான் வந்து இப்போ குக்கர் வந்து ஒரு 10 நிமிஷம் வைக்க போகிறேன். அதனால் வந்து 2வது ரவுண்டில் வந்து கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நான் நல்லா கலந்து விட்டுட்டேன். அதை கலந்து விட்டுட்டு இப்போ வந்து நான் வந்து குக்கரை வந்து லாக் பண்ணியாச்சு. இப்போ கரெக்டாக வந்து செகண்ட் ரவுண்டு நீங்கள் குக்கர் வைக்கும்போது 10 நிமிஷம் வச்சா போதும். இல்லைன்னா ஒரு விசில் வந்து மேக்ஸிமம் நீங்கள் வந்து இது லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அது ஒரு 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 விசில் வரத்துக்கு 7 to 10 மினிட்ஸ்க்குள்ளே வந்துடும். அப்படி விசிலே வரலன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் கரெக்டாக 10 மினிட்ஸில் எடுத்துடலாம். கரெக்டாக பக்காவாக குக் ஆகி ரெடி ஆகிடும். இந்த மாதிரி குக்கிங்க்கு வந்து நீங்கள் வயிறு புண்ணாக இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு, காரம் சாப்பிட முடியாத பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முக்கியமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் இந்த வீடியோவை பார்க்க சொல்லுங்கள். தேங்க்யூ.